ஒரு நாளைக்கு மேட்டூர் டேம் வரணுங்க. தேவப்பிரகாஷ் விட்டா செருப்பா அங்கிருந்தே பறக்க விட்டுருவீங்க போலவாட்டுக்கு திவ்யாவுக்கு. நேரில் கிடைச்சானே அடிச்சு விடுவீங்க. சூப்பருங்க. இப்படி ஒரு நல்ல அண்ணன் தம்பிலாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. மேட்டூர் எம்எல்ஏ பாமக அருள் தெரியுமா? அரசியல் வேணாங்க அன்பழகன், சரிங்களா? தெரிஞ்சுக்குங்க. லைவில் வந்து குழந்தைகளை காமிக்கக்கூடாது, அது ட்ரெஸ் இல்லாமல் காமிக்கக்கூடாது, நெருப்பு காமிக்கக்கூடாது, கத்தி காமிக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமாக வந்து வெளியில் பிரச்சனை நடக்கும்போது இந்த சோசியல் மீடியாவில் வந்து அரசியல் இது அதிகமாக இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி யூடியூப் தரப்பில் ரூல்ஸ் இருக்குது. எப்போ வர்றீங்க சொல்லுங்கள், வந்து எங்கள் ஊர் தாண்டி தான் மேட்டூர் போகணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேட்டூரான டேமு பார்க்கறதுக்கு வர்றேங்க அன்பழகன். எங்கேங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி கூட எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு செம சண்டை. இங்கே பக்கத்தில் இருக்க கொல்லிமலைக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி ஒரே சண்டை. ஒரு வருஷத்தில் ஒன் டைமாவது பசங்க நாங்கள் எல்லோரும் வெளியில் போனால் தான் நான் ஜாலியாக இருக்கும். பசங்களையும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு, எங்கனையும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு. வருத்தமாக இருக்குது. என்ன அன்பழகன், அவரை தெரியாமல் இருக்க முடியுமா? மேட்டூர் சதாசிவம் அவர்கள். அருணே போடா பாத்ரூமுக்கு. ஏன்னா நீ லைவில் வந்து இதெல்லாம் பேசுகிறீங்களே, நீங்களே எவ்வளோ சில்லியாக இருப்பீங்க. சே, மானங்கிட்ட பயலுங்க. என்ன மேடம் சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டேங்க, தோசை சாப்பிட்டேங்க. எங்கே பாருங்கள், நான் ஒரு வீடியோ எடுத்து மேட்டூர் டேம் வீடியோ போட்டு இருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக அன்பழகன் சார் பார்க்குறேன். உங்கள் லைவ் நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய சேஞ்சஸ் பண்ணணுங்க. நீ சாப்பிட்டியாருன்னு அதாவது இந்த பேடு கமெண்ட் போடுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் கேளுங்க. இந்த மெசேஜ் வருது இல்லையா, அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். யாராவது தப்பாக இது போட்டிருக்காங்களான்னு. அப்படியே போட்டிருந்தா அவங்கள திட்டியிருப்பாங்க, சரியா? ஏன்னா இந்த லைவில் யாரும் பேசுகிறதில்ல. புதுசாக வந்து யாரும் அப்படி பேசாதீங்க. என்ன மேடம் திட்டுறீங்க? சாப்பிட்டியான்னு கேட்டேன் பாசமாக. பாசம் லைவில் வந்து நிறைய அண்ணன் தம்பி நிறைய கிடச்சிருக்கீங்க. உண்மையில சந்தோஷமாக இருக்குது. அதாவது எனக்கு ஒன்றுனா அது 10 விரல் மாதிரி 10 பேர் இருக்கிறீங்க அண்ணன் தம்பி. என்ன பயம் எனக்கு, போங்க. அப்படியா மேடம்? ஆமாங்க. உறவுகள்லாம் வந்து கூடையே இருக்கிறவங்களாம் உறவு கிடையாது, சரிங்களா? சொந்த பந்தம்லாம் சொல்கிறவள உனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்க போய் நின்று பாருங்களேன், எவனாவது வருவான்னு ஓடியே போயிடுவாங்க. சரியாக சொன்னீங்கம்மா. கண்டிப்பாக நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கணுமோ அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். சொந்தக்காரன் பழகினவன் க்ளோஸாக இருப்போம். நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்கிற வரைக்கும் எல்லா உறவும் இருக்கும். நம்ம கொஞ்சம் பாக்கெட்டில் பணம் குறைஞ்சிருச்சுன்னா சரியாக திரும்பி பார்க்க மாட்டாங்க. பணம் கேட்க வந்திருக்கீங்களோ நினச்சிக்கிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தில் அடிபட்டுருப்பாங்க. ரெண்டாவது வந்து என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேணாலும் வச்சுக்கலாம், பண விஷயத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. அது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே பகையாக்கி விட்டுரும், சரிங்களா? ஏன்னா அது எந்த அளவுக்கு பணம் பகை தான் ஆக்குமே தவிர உறவை வச்சுக்கவே வச்சுக்காது. எப்படிப்பட்ட நல்ல உறவு இருந்தாலும் அதில் பகை தான் வரும்.